சில சந்திப்புகள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிடும். அது மாதிரி தான் ஒரு சந்திப்பு ராஜாவின் வாழ்க்கையில் நடந்தது. கோயம்புத்தூரின் அந்த அமைதியான காலை பொழுது பனிமூட்டம் மெல்ல விலகி கொண்டிருக்க, அந்த தெருவின் அமைதியை ஒரு பழைய பல்சர் பைக்கின் ஸ்டார்டிங் சத்தம் கலைக்க முயன்றியது. ராஜா வணிக நிர்வாக இளநிலை BBA 2ஆம் வருடம் படிக்கும் ஒரு சராசரி இளைஞன். உயரமான உருவம், அடர்த்தியான முடி, எப்போதும் ஒருவிதமான தீவிரத்தோடு இருக்கும் கண்கள். படிப்பு, நண்பர்கள், சகோதரிகள், வீட்டில் அம்மாவிடம் வாங்கும் திட்டு, இவையே இவனது உலகம். யாரிடமும் அனாவசியமாக பேச மாட்டான். ஆனால் தனக்கு நெருக்கமானவர்களிடம் அவன் காட்டும் அக்கறை அலாதியானது. டேய் ராஜா, இன்னும் எத்தனை தடவை தான் அந்த வண்டியை மிதிப்ப? விடியற்காலையே தெருவையே எழுப்பாதடா, நேரமாகுது, பஸ்ல போயேன் என்று வீட்டின் உள்ளே இருந்து அவன் அம்மா சத்தமிட்டார். இருமா, இதோ இன்னும் ஒரே ஒரு கிக்கு தான், வண்டி ஸ்டார்ட் ஆயிடும் என்று எரிச்சலுடன் சொன்னவன் நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்துவிட்டு தன் முழு பலத்தையும் காலில் கொண்டு வந்து ஓங்கி ஒரு உதை விட்டான். பைக் உர் என்று உருமிக்கொண்டு உயிர் பெற்றது. அந்த சத்தத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டவன் தலையை நிமிர்த்திய போதுதான் அந்த மாற்றத்தை கவனித்தான். அவன் வீட்டிற்கு நேர் எதிரே இருந்த அந்த நந்தவனம் இல்லம் கடந்த 6 மாதங்களாக பூட்டி கிடந்தது. இன்று அதன் கதவுகள் திறந்திருந்தன. வாசலில் ஒரு பெரிய லாரி நின்றிருந்தது. புது குடி வருபவர்கள் தங்கள் வீட்டு சாமான்களை இறக்கிக் கொண்டிருந்தார்கள். அப்போதுதான் அந்த லாரியின் முன்பக்க கதவு திறந்தது. அதிலிருந்து ஒரு துள்ளலோடு குதித்து இறங்கினாள் ஹனி. நீல நிற பாவாடை மற்றும் வெள்ளை சட்டை அணிந்த பள்ளி சீருடை. தலைமுடி 2 சடைகளாக பின்னப்பட்டு நுனியில் நீல நிற ரிப்பன்கள் கட்டப்பட்டிருந்தன. கையில் ஒரு பெரிய டெடிபியர் பொம்மையை இறுக கட்டியணைத்தபடி அவள் கீழே இறங்கிய விதம் ஒரு தேவதை மேகத்திலிருந்து இறங்கி வருவது போல ராஜாவுக்கு தோன்றியது. அண்ணே, அந்த சைக்கிளை மெதுவா இறக்குங்க, அப்புறம் அந்த கண்ணாடி போட்ட பெட்டியை ஜாக்கிரதையா உள்ள வைங்க என்று சின்ன குரலில், ஆனால் ஒரு பெரிய மனுஷி போன்ற அதிகார தோரணையில் அவள் கத்திக் கொண்டிருந்தாள். ராஜா தன் பைக்கை கிளப்ப மறந்து அப்படியே அதன் மேல் அமர்ந்து அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவள் முகத்தில் இருந்த அந்த மழலை மாறாத சிரிப்பும் எதையும் பொருட்படுத்தாத அந்த துள்ளலும் ராஜாவிற்குள் ஏதோ ஒரு புதுவிதமான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஹனி பொருட்களை சரி செய்து கொண்டிருக்கும் போது தற்செயலாக திரும்பினாள். எதிரே பைக் மேலேயே அமர்ந்து தன்னையே பார்த்து கொண்டிருக்கும் ராஜாவை கவனித்தாள். அவள் முகத்தில் எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லை. மாறாக ஒரு புன்னகை அரும்பியது. நேராக தெருவை கடைந்து அவன் அருகில் வந்தாள். ஹலோ, நீங்க இந்த தெருவா என்று கண் சிமிட்டி கேட்டாள். ராஜா அப்படியே சம்பித்து விட்டான். அவளது கண்கள் அத்தனை பிரகாசமாக இருந்தன. அவன் நாக்கு தழுதழுக்க, ஆமா, இதோ இந்த எதிர் வீடுதான், நான் ராஜா என்றான். ஓ சூப்பர், நான் ஹனி. நாங்க இப்பதான் பக்கத்து ஏரியால இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகுறோம். நான் இங்க இருக்கிற கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இனிமே அடிக்கடி பார்க்கலாம் ராஜா அண்ணா என்று சொல்லிவிட்டு பதில் சொல்லக்கூட அவகாசம் கொடுக்காமல் ஒரு மான்குட்டி போல துள்ளி குதித்து தன் வீட்டிற்குள் ஓடினாள். அண்ணா என்ற ஒரு வார்த்தை ராஜாவின் காதில் ஒரு சிறிய இடி போல விழுந்தது. அவனுக்குள் ஒரு விசித்திரமான வலி. ஆனால் அதே சமயம் அவளது அந்த சிரிப்பு அவனுக்குள் ஒரு இனிய சங்கீதத்தை மீட்டிருந்தது. அவனுக்கு 19 வயது, அவளுக்கோ 15. இந்த 4 வருட வயது வித்தியாசம் ஒரு பெரிய தடையாக தெரியவில்லை. ஆனால் அவள் அவனை பார்த்த முதல் பார்வையிலேயே அண்ணா என்று அழைத்ததுதான் அவனுக்கு சங்கடமாக இருந்தது. அன்று கல்லூரி முழுவதும் ராஜாவின் கல்லூரி புத்தகங்களில் கனியின் அந்த சிரித்த முகம்தான் வந்து போனது. ஒரு சின்ன அறிமுகம், ஒரு நிமிட பேச்சு. ஆனால் ராஜாவின் இதயம் முதல் முறையாக ஒரு லயத்துடன் துடிக்கத் தொடங்கியது. எதிர்வீட்டு தேவதை ஹனி என்று தனக்குள் மெதுவாக சொல்லிக் கொண்டான் ராஜா. அந்த தெரு இனி அவனுக்கு வெறும் கல்லும் மண்ணும் நிறைந்த இடமல்ல. அது அவன் காதலின் தொடக்கப்புள்ளி என்று அவன் அன்று உணரவில்லை. பக்கத்து வீட்டு பழக்கத்தில் ராஜா எப்படி ஹனியின் படிப்பிற்கு உதவப் போகிறான், அவர்களுக்குள் நட்பு எப்படி வலுவடையப் போகிறது என்பதை அடுத்து வரும் எபிசோடுகளை மறக்காமல் பாருங்கள். நன்றி.